வணக்கம். தங்கம்மாமி சமையல் சேனல்லேருந்து இன்றைக்கி தீபாவளிக்கு ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ரவை உருண்டை. ரவை உருண்டைங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தீபாவளிக்கு எல்லோரும் பண்ணுறது தான். இன்றைக்கி நான் கொஞ்சமாக நீங்கள் வீட்டுக்கு பண்ணுற அளவு நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்க போகலாம். ரவை, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய் பொடி, நெய். இது ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவு தான். எப்படி பண்ண போகிறேங்கிறத இப்போ காமிக்கிறேன். இப்போ இதில் 2 கப்பு ரவை எடுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு ரவையை போட்டேன். இப்போ இதை வறுக்கிறேன். வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ரவை வந்து ரொம்பவும் தீய விடலை. இந்த ரவை வந்து இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை தூக்கி கொட்டிக்கிறோம். இது நம்ம ரவை வறுத்து வச்சுருக்கேன். இதில் 2 கப்பு நான் ரவை எடுத்தேன். 3 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதில். இப்போ இந்த ரவையை தனியாகவும் சர்க்கரையை தனியாகவும் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரவையை வந்து நைஸாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி சர்க்கரையும் நைஸாக அரைச்சிருக்கேன். நெய் வந்து நம்ம இப்போ இந்த கடாயில் சூடு பண்ணுறோம். இப்போ இந்த முந்திரி வந்து நைஸாக நான் கிள்ளி வறுத்து வச்சுருக்கேன். நம்ம பெருசாக முந்திரி போட்டாக்கா ரவை உருண்டை உடையும். அதனால் குட்டி குட்டியாக இப்படி கிள்ளி இந்த முந்திரியை நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ இந்த ரவை உருண்டையை நம்ம உருட்டலாம். இப்போ இந்த ரவையோட இந்த சர்க்கரையை கலக்கிறோம். நல்லா நம்ம இதை வந்து 2ஐயும் ஒன்றா கலந்துக்கணும். இப்போ இதுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் நான் தூக்கலாகவே போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ இந்த முந்திரியை இதில் போடுறேன். உங்களுக்கு நிறையா வேணால் நிறையாவும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டு ஒன்றா கலந்தாச்சு. இது மொத்தமாக நம்ம நெய் அதில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை வந்து ரவை உருண்டையை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகிடுது. சூட்டோடு பிடிச்சா தான் நமக்கு இது உருண்டை நல்லா வரும். ஒரேடியாக கலக்காமல் இப்போ நான் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன். சூடாக இருக்கும். நல்லா உருட்டை வருது. உங்களுக்கு எந்த சின்னதாக வேணாலும் சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கலாம்.
தீபாவளி பலகாரம் பொண்ணுக்கு சீர் கொடுக்கறதுனாலும் நீங்கள் பெருசாக பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இதை பிடிச்சி வச்சுக்கிறது. நான் இதை உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரவை உருண்டை ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் தீபாவளிக்கு ஸ்பெஷல் பலகாரமாக வீட்டில் பண்ணிக்கலாம். பண்ணி குடும்பத்தார் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் கரண்ட் இருக்கும்போதே முன்னாடியே இந்த சர்க்கரை மாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ அதை நேரம் கிடைக்கும்போது பண்ணிக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.